வந்து அவன் இன்னொரு கொலை பண்ணிருக்கிறான். நான் வந்து கேட்கிறேன், இதெல்லாம் அந்த ஆட்சியில நடக்கலையா? இன்னைக்கு வந்து என்ன சொல்றேன், நாங்க செய்த சாதனைக்கு உங்ககிட்ட ஓட்டு கேட்க வந்துக்கிறோம். போடுங்க. நான் இப்போட சொல்றேன், நீங்களா திமுக ஓட்டு போடுங்க. ஆனா ஓட்டு போறதுக்கு முன்னாடி உங்க பொண்ணுங்களா உங்க வீட்டுக்குள்ள கதவு மூடி வச்சுக்கீங்க. ஆனா வீட்டு மாடியிலே வந்து பாலியல் துன்புறுத்தல் கொடுக்குறான். நீங்க ஓட்டு போடுறீங்களா திமுகக்கு? உங்களுக்கு சரியான தைரியம் தான். நான் ஒரே விஷயத்தை கேட்கிறேன். இன்னைக்கு வந்து என்ன சொல்றாரு முதலமைச்சர் ஸ்டாலின், என்னுடைய மறுமுகத்தை வந்து நரேந்திர மோடி பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்படுமா? நீ சரியான ஆம்பளை இருந்தா அதை காட்டு. நீ பிரைவேட் எஸ்டேட்டை காட்டு. இன்னைக்கு 8900 படுகொலைகள் நடந்திருக்குது தமிழ்நாட்டில். கேட்கறதுக்கு திராணி இருக்குதா? 10,000க்கு மேல வந்து இன்னைக்கு போதை வழக்கு பதிவு பண்ணிருக்குது. கேட்கறதுக்கு திராணி இருக்குதா? ஏன் உங்க வீட்டு கரண்ட் பில் ஏற்றினாங்களே, அது கேட்கறதுக்கு நியாயம் இருக்குதா? சொத்து வரி ஏற்றினாங்களே, சொத்து வரி இது பண்ணாங்க. மீட்டர் மாசத்துக்கு ஒரு மீட்டர் ரீடிங் சொன்னாங்கல்ல. ஒரே ஒரு முட்டா பையன் வந்து ஒரு முட்டையா காட்டி உங்களை எல்லாம் முட்டாளாக்கி இருக்கிறான். தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் உங்களை திட்டுறேன்னு. நீங்க எல்லாம் முட்டாள் ஆயிட்டீங்க. அப்படி முட்டாள் ஆகலன்னா இனி 3 முறை நீங்க ஏவா வேலுக்கு நீங்க மறுபடியும் வாய்ப்பு கொடுத்துருப்பீங்களா? யார் அந்த ஏவா வேலு? பஸ் கண்டக்டர். இன்னைக்கு 60,000 கோடி 70,000 கோடிக்கு அதிபதினா எப்படி சொல்ல முடியுமா அவரால? நான் கேட்கிறேன், உங்களுக்கு மரியாதை இருக்குதா? சுயநலம் இருந்ததுன்னா சுய மரியாதை விடாதீங்க. ஓட்டுக்கு பணம் கொடுத்தா வாங்கிக்கோங்க. 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாரு. ஆனா அந்த 1000 ரூபாய் 28 மாசம் கழிச்சு கொடுத்தாங்க. நான் கேட்கிறேன், அவங்க யாருக்காச்சும் ராணிதா ஸ்டாலினை பார்த்து கேட்கறதுக்கு 28 மாசம் கழிச்சு கொடுத்து 2.5 கோடி ரேஷன்தாரர்கள் கொடுக்காம 1.3 கோடி கொடுத்து மற்றவங்களாம் தகுதி இல்லைன்னாங்க. அப்ப நீங்களா தகுதி இல்லையா? பாதுகாப்பான ஒரு வந்து முஸ்லிம் இஸ்லாமியரோட பாதுகாவலன் யாருன்னா நரேந்திர மோடி, பிஜேபி, என்டிஏ கூட்டணி. இன்னைக்கு அதான் வந்து எடப்பாடியார். நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்கிறேன். இவன் தொடர்ந்து உதயநிதி பட்டத்தில் சொல்றாரு. நான் வைக்க தொடுக்கிறேன், எடப்பாடி பழனிசாமி பதவிக்காக போய் அவர் காலில் விழுந்தாரா? யாராவது சொல்லுங்க, பதவிக்காக போய் காலில் விழுந்தாரா? அவரை முதலமைச்சரா அறிவிச்சதுக்கு அப்புறம் ஒரு பெரியவங்க காலில் விழுந்தது என்ன தப்பு? உனக்கு பேச திராணி இல்ல. நீ 3 எலட்சமா ஒரு போட்டோ வச்சு சுத்தி நிக்கிற நாய். நீ வந்து எடப்பாடி பழனிசாமி பத்தி பேசும்போது அடுத்தது இருக்கிறான். நான் கேட்கிறேன், இன்னைக்கு கூட்டணி கட்சியில யாரு கூட்டணி? திருமாவளவன் நான் ஓப்பனா சேலஞ்ச் பண்றேன். இன்னைக்கு எப்பேற்பட்ட தலைவர், உங்க மேல நான் மரியாதை வச்சிருந்தேன். கேவலம் 8 சீட்டுக்காக நீங்க போனீங்களா? இன்னைக்கு உங்களுடைய தொண்டர்களுக்கு மரியாதை இருக்கிற அந்த இடத்துல. இதே துரைமுருகன் வந்து வேலூர்ல வந்து அந்த எஸ்சி சமுதாயத்தை சேர்ந்தவர் கீழே இறங்கினாரு. உங்களுக்கு நான் கேட்கிறேன், அப்படி உங்க சுயமரியாதை விட்டு நீங்க போகணுமா? சொல்லுங்க. 8 சீட்டு. ஏன் திருமாவளவன் தைரியமா நிக்கலாமே தனித்து? தயவு செய்து உங்க ஓட்டு பதிவு பண்றதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் இருக்கு சார், நிறைய விஷயம் இருக்குது. அதாவது கேஸ் நீங்களா உங்களுக்கு தகுதி இல்ல, 100 ரூபாய் கம்மி பண்ணணும்னு சொன்னாரு. ஏன் கம்மி பண்ணலன்னு சொல்லி உங்களுடைய எம்எல்ஏ கேட்கறதுக்கு தைரியம் இருக்குதா? இன்னைக்கு எல்லா மாவட்டத்திலயும் எல்லா தொகுதியிலும் இன்னைக்கு திமுக தொடுத்துறாங்களே, அது ஆனா ஏன் இந்த திருவண்ணாமலையில செய்யல? நான் கேட்கிறேன், சரியான ஆளா இருந்தா 100 ரூபாய் இறக்குறேன்னு சொன்னா, பெட்ரோல் டீசல் 5 ரூபாய் இறக்குறேன்னா இறக்குனாங்களா? நான் கேட்கிறேன், நீட்ட ஒழிச்சாங்களா? சிந்திங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்க ஓட்டு 23ஆம் தேதி ஏப்ரல் 23ஆம் தேதி நீங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பெண் குழந்தைங்களை நினைங்க. உங்க பெண் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அதை நினைங்க. இன்னைக்கு வந்து பிஜேபி வந்தா மட்டும் தாங்க 9 லட்சம் கோடி கடன் அடையும். இந்த 9 லட்சம் கோடி அடைஞ்சதுன்னா சொல்லுங்க. தயவு செய்து மக்கள் வந்து நேரத்தை பேச்சு முடிச்சுட்டேன். உங்களுடைய ஓட்டு முதல், அதாவது நீங்க ஓட்டு மிஷின் முதல் முறை தாமரைதான். வெற்றி வேட்பாளர் ஏழ்மையா நினைச்சீங்க. என்டிஏ கூட்டணி தமிழகத்தை வர வச்சா 10 லட்சம் கடன் அடையும். உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்குறுதி நிறைவேறும். நன்றி. மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய வாக்காளர் பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, உங்கள் பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்திலே வாக்களிகளில் கேட்டு உங்களை நானே உங்களை தேடி வந்திருக்கிறேன். நீங்கள் 23ஆம் தேதி வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை. நான் பாரத பிரதமர் மோடி ஐயாவுடைய ஆட்சி பெற்ற வேட்பாளர். மரியாதைக்குரிய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி ஐயாவுடைய ஆட்சி பெற்ற வேட்பாளர். எங்கள் மாநில தலைவர் அவருடைய ஆட்சி பெற்ற வேட்பாளர். ஹலோ, எங்க இருக்கீங்க? மத்திய அமைச்சர் முருகனுடைய ஆட்சி பெற்ற வேட்பாளர். அவருக்கு சப்பாத்தி வாங்கணும். ஆட்சி பெற்ற வேட்பாளர். இப்படி எல்லோரோட ஆட்சியோடும் கடைசியாக 3 சப்பாத்தி திருவண்ணாமலைக்கு வந்திருந்து இறைவனை வணங்கி இறைவனை பூஜிக்கப்பட்டு
தெரு தெருவாக வீதி வீதியாக உங்களிடத்தில் வந்து கொண்டிருக்கிறோம். உங்கள் பொன்னான வாக்குகளை நீங்கள் தாமரை சின்னத்தில் வாக்களிப்பதற்கு